திருத்தந்தையின் குரலை கேட்போமா? அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே, திருத்தந்தையின் குரலாக இந்த வாரத்திலே பொது காலத்தினுடைய 11வது ஞாயிறு வழிபாட்டினுடைய சிறப்பை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையுடன் இறைவார்த்தையின் விதைகளை விதைப்போம். தனது மூவேளை ஜப உரையில் இன்றைய நற்செய்தியை மையப்படுத்தி தனது பகிர்தலை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இறையாட்சி என்னும் மண்ணில் நாம் பலன் தரும் விதைகளாக மாறவும், அதே வேளையில் நாம் பிறரில் விதைக்கும் நற்செய்தி என்னும் விதைகள் பலன் தரும் வரை பொறுமையுடன் காத்திருக்கவும் அறிவுறுத்தியுள்ளார். பெற்றோர்களாக, அருட்பணியாளர்களாக, இருபால் துறவியராக, ஆசிரியர்களாக, மறை கல்வியாளர்களாக, பயிற்றுநகர்களாக நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நற்செய்தியை நம்பிக்கையுடன் விதைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜூன் 16ஆம் தேதி இந்நாயிறன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்தே பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை ஜப உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. இன்றைய ஞாயிறு நற்செய்தி வாசகத்தை மார்க்கு நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் 26லிருந்து 34 மையமாக கொண்டு தனது மூவேளை ஜப உரை சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம்பிக்கையான எதிர்பார்ப்பு என்ற முக்கியமான மனப்பாங்கு குறித்து சிந்திக்க இயேசு நம்மை அழைக்கிறார் என்று உரைத்தார். பொறுமை காப்போம். ஒரு விவசாயி எவ்வளவுதான் நன்றாகவும் ஏராளமாகவும் விதைகளை மண்ணில் விதைத்தாலும், அவர் எவ்வளவுதான் நன்றாக மண்ணை தயாரித்தாலும் செடிகள் அதில் உடனடியாக முளைக்காது. அதற்கு நேரம் எடுக்கும். ஆகவே விதைகளை விதைத்த பிறகு அவர்கள் சரியான நேரத்தில் முளைத்து வளர்ந்து இறுதியில் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு ஏராளமான விளைச்சலை பெற நாம் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இறைவார்த்தைகளாக 28-29 வசனங்களிலே இதை பார்க்கின்றோம். தனது உரையில் இதை சுட்டி காட்டினார் திருத்தந்தை. இந்த பொறுமை காத்தல் என்பது பல நேரங்களிலே மக்கள் மத்தியிலே இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் இன்று துரிதமாக செயல்படுகின்ற பல்வேறு ஊடகங்கள் மத்தியிலே சாலை விபத்துகள் ஏற்படுவதற்கெல்லாம் முக்கிய காரணம் பொறுமை இல்லாமை. ஒரே நேரத்திலே பல வேலைகளை செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள், கைபேசியோடு வண்டியை ஓட்டுகின்றவர்கள், பெரும் சாலைகளிலே விபத்துகளுடைய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழலெல்லாம் பார்க்கின்ற போது கவனக்குறைவு, அதிவேகம், விவேகம் இல்லாத வேகம், இவையெல்லாம் தான் காரணம் என்பதையும் நாம் சற்று மனதில் நினைத்து பார்ப்போம். நிலத்தை பராமரிப்போம். அதே வேளையில் விதைக்கப்பட்ட இந்த விதைகள் மண்ணுக்கடியில் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கும் ஓர் அதிசயம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அதற்கு மிகுந்த பொறுமை தேவை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, இதற்கிடையில் விதைகள் விதைக்கப்பட்ட மண்ணின் மேற்பரப்பில் எதுவும் நடப்பதாக தெரியவில்லை என்ற போதிலும் அம்மண் கட்டிகளை பராமரிப்பது, தண்ணீர் ஊற்றுவது மற்றும் அவற்றை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் என்பதையும் கோடிட்டு காட்டினார் திருத்தந்தை. மூன்றாவதாக, நற்பயன் தரும் தானிய கதிர்களாகவும் இயேசுவின் இறையாட்சியும் இது போன்றதுதான் என்ற திருத்தந்தை அவர் தம்முடைய வார்த்தை மற்றும் அருளின் வார்த்தைகளை, நல்ல மற்றும் ஏராளமான விதைகளை நம்மில் விதைக்கிறார். பின்னர் எப்போதும் அவர் நம்முடன் தொடர்ந்து பயணித்து அவ்விதைகள் முளைத்தெழும்பி பயன் தரும் வரையில் மிகவும் பொறுமையுடன் காத்திருக்கிறார் என்று விளக்கினார். ஒரு தந்தைக்குரிய நம்பிக்கையுடன் அவர் நம்மை தொடர்ந்து கவனித்து கொள்கின்றார் என்றும், அதே வேளையில் நம்மில் விதைக்கப்பட்ட விதைகள் முளைத்து செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தருவதற்கான போதிய கால அவகாசத்தையும்
அவர் நமக்கு வழங்குகிறார் என்று தெளிவுபடுத்தினார் திருத்தந்தை. மேலும் இறையாட்சி என்னும் தனது நிலத்தில் எந்த ஒரு விதையும் பலன் தராமல் போய்விடக்கூடாது என்று விரும்பி அவர் நமக்கு கால அவகாசம் வழங்குவதால் எல்லா விதைகளுமே முழு முதிர்ச்சியை அடைகின்றன என்று எடுத்து காட்டிய திருத்தந்தை, நற்பயன் தரும் தானிய கதிர்களாக நாம் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்று தெரிவித்தார். நற்செய்தியை நம்பிக்கையுடன் விதைப்போம். அது மட்டுமன்றி பெற்றோராக, அருட்பணியாளர்களாக, இருபால் துறவியராக, ஆசிரியராக, மறை கல்வியாளர்களாக, பயிற்றுவிக்கின்ற நபர்களாக நாம் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நற்செய்தியை நம்பிக்கையுடன் விதைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று கூறிய திருத்தந்தை, நம்மால் விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து நம்மிலும் பிறரிலும் பலனளிக்கும் வரை காத்திருப்போம் என்றும் அவர் திருப்பயணிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஊக்கம் குறையாமலும் ஒருவருக்கொருவர் ஆதரவு வழங்குவதை நிறுத்தாமலும் விதைகளின் பலனை எதிர்பார்த்து பொறுமையுடன் காத்திருப்போம் என்று அறிவுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நமக்கு தெரியாமலே நாம் விதைத்த விதைகள் உள்ளுக்குள்ளேயே அற்புதமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்றும் சரியான நேரம் வரும்போது அவை ஏராளமான பலன்களை தரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கேள்விகள் எழுப்பி சிந்திப்போம். நான் வாழும் சூழலில் கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையுடன் விதைக்கின்றேனா? நான் பொறுமையாக காத்திருக்கிறேனா? அல்லது உடனடியாக முடிவுகளை எதிர்பார்த்து அவை கிடைக்காததால் அதனை நான் சோர்வடைகிறேனா? நற்செய்தி அறிவிக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும்போது எல்லாவற்றையும் அமைதியாக இறைவனிடம் ஒப்படைக்க என்னால் முடிகிறதா என்பன பல கேள்விகளை நமக்குள்ளேயே எழுப்பி சிந்திப்போம் என்று திருப்பயணிகளிடம் விண்ணப்பித்தார் திருத்தந்தை. திருத்தந்தை நாம் பார்க்கின்ற போது மூவேளை ஜெப உரையினுடைய ஒவ்வொரு இறுதி கட்டத்திலும் கேள்விகளை எழுப்பி திருப்பயணிகளை சிந்திக்க வைக்கின்றார். நாமும் இந்த திருத்தந்தையின் குரலிலே பல நிலைகளிலே இந்த மூவேளை ஜெப உரை கடந்த ஞாயிறினுடைய சிந்தனைகளை கேட்கின்ற போது நம்மை சிந்திக்க இறைவன் அழைக்கின்றார். எனவே கேள்விகள் கேட்டு சிந்தித்து நாமே அதற்கான ஒரு தீர்வையும் காண வேண்டும் என்பதுதான் திருத்தந்தையின் நோக்கமாக இருக்கின்றது. அன்னை மரியாவின் துணையை வேண்டுவோம். வார்த்தையின் விதையாகிய இயேசுவை தன்னுள் வரவேற்று அதனை தனது கருவறையில் வளர செய்த அன்னை கன்னி மரியா நற்செய்தியை தாராளமாகவும் நம்பிக்கையுடனும் விதைப்பவர்களாக இருக்க நமக்கு உதவட்டும் என்று கூறி தனது மூவேளை ஜெப உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. அன்புக்குரிய நேயர்களே, திருத்தந்தையின் குரலின் இரண்டாவது பகுதியாக புதன் மறைக்கல்வி உரை ஒரு சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாகவும் நாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் திருத்தந்தை வழியாக இந்த ஒரு மறைக்கல்வி சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரமாக இருக்கின்றது. அந்த வகையிலே மணமகளுக்கு ஜெபிக்க கற்பிக்கும் தூய ஆவி என்ற தலைப்பிலே திருத்தந்தை இந்த ஒரு புதிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார். திரு அவையில் ஏற்கனவே ஜெபத்தின் ஒத்திசைவு இன்னிசை உள்ளது. அதன் ஆசிரியர் தூய் ஆவியார். அந்த ஒத்திசையின் பெயரே திருப்பாடல்கள். ஜூன் 19 புதன்கிழமை அன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தையின் புதன் பொது மறை போதகத்தை கேட்க திருப்பயணிகள் குழுமியிருக்க உள்ளூர் நேரம் காலை 8 மணிக்கு, அதாவது இந்திய காலை நேரம் 11:30 மணிக்கு கீழே வழிபாட்டு முறை திருப்பீட துறையினர் தலைவர் கர்தினால் கிளௌதியோ குகார்த்தி அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏறக்குறைய 8:50 மணிக்கு திறந்த காரில் 3 சிறார்கள் உடனிருக்க திருப்பயணிகளிடையே ஒரு வலம் வந்தார். தூய் ஆவியாரும் மணமகளும். நம் நம்பிக்கையாம் இயேசுவை நோக்கி இறைமக்களை வழிநடத்தும் தூய் ஆவியார் என்ற தலைப்பில் ஒரு புதிய மறைக்கல்வி தொடரை துவங்கி வழங்குமாறு
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதன் 4வது பகுதியாக இவ்வாரம் புதன்கிழமை அன்று தூய ஆவியார் மணமகளுக்கு ஜெபிக்க கற்பிக்கிறார். விவிலியத்தில் ஜெபத்தில் ஒத்திசையாக விளங்குவது திருப்பாடல்கள் என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டார். முதலில் புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமடலிலே 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே ஒரு பகுதி பல்வேறு மொழிகளிலே வாசிக்கப்பட்டது. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக, முழு ஞானத்தோடும் ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள், திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த பகுதி வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தையின் சிந்தனை பகிர்வுகள் இடம்பெறுகின்றன. அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். வரும் ஜூபிலி ஆண்டுக்கு தயாரிக்கும் விதமாக நான் 2024ஆம் ஆண்டை பெரும் ஒத்திசையான இறைவேண்டல் பக்தி முயற்சிகளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தேன். இன்றைய மறைக்கல்வி போதனையில் நாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புவது என்னவெனில், திரு அவையில் ஏற்கனவே ஜபத்தின் ஒத்திசைவு இன்னிசை உள்ளது எனவும் அதன் ஆசிரியர் தூய் ஆவியார் எனவும் அந்த ஒத்திசையின் பெயரே திருப்பாடல்கள் ஆகும் என்பதாகும். சிம்பனி என்னும் ஒத்திசையில் பல்வேறு அசைவுகள் இருப்பது போல புகழ்பாடல், நன்றி உரைத்தல், விண்ணப்பம், புலம்பல், எடுத்துரைத்தல், அறிவு பண்புடைய தியானம் மற்றும் பல என்னும் ஜபத்தின் பல்வேறு வகைகள் உள்ளன. இவை தனிப்பட்ட ஜபங்களாகவும் இறைமக்களின் ஒன்றிணைந்த ஜபமாகவும் உள்ளன. இவை மணமகளாம் திரு அவையின் உதடுகளில் தூய் ஆவியார் அமர வைத்த பாடலாகும். நான் ஏற்கனவே கடந்த வாரம் கூறியது போல் திருப்பாடல்கள் உட்பட விவிலியத்தின் அனைத்து நூல்களும் தூய் ஆவியாரால் தூண்டுதல் பெற்றவையே. இதில் திருப்பாடல்கள் நூல் முழுவதும் ஒரு கவித்துவமான தூண்டுதலை கொண்டுள்ளது. திருப்பாடல்களுக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு தனித்துவமான சிறப்பிடம் உண்டு என்றும் சரி, இன்றும் சரி. புதிய ஏற்பாட்டின் சில பதிப்புகளில் திருப்பாடல்களுக்கு இணைக்கப்பட்டிருப்பதையும் காணலாம். அனைத்து திருப்பாடல்களும் இல்லாமல் இருந்தாலும், ஒவ்வொரு திருப்பாடலின் அனைத்து பகுதிகளும் இல்லாமல் இருந்தாலும் கிறிஸ்துவர்களால் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்பட்டு தங்களுடைய உடைமையாக அவை ஆக்கப்பட முடியும். அதேவேளை அதிலும் சிறிய அளவு நவீன மனிதராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். சில வேளைகளில் திருப்பாடல்கள் ஒரு வரலாற்று சூழலையும் மத மனப்பான்மைகளையும் கொண்டுள்ளன. மேலும் அவை தற்காலத்தில் நமக்குரியவைகளாக தெரிவதில்லை. ஆனால் அதை வைத்து நாம் அவை தூய் ஆவியால் தூண்டப்படுதல் பெற்றவை அல்ல என எண்ணிவிட முடியாது. சில கூறுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடும் தற்காலிக வெளிப்பாடோடும் தொடர்புடையவை. அதாவது பண்டைக்கால பெரும்பகுதி சட்டங்களைப் போல் திருப்பாடல்கள் குறித்து நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்னவெனில், இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் திருத்தூதர்களுக்கும் நமக்கு முந்தைய கிறிஸ்துவ தலைமுறையினருக்கும் ஜபமாக இருந்தவை இவை. நாம் திருப்பாடல்கள் உதவியுடன் ஜபமாக ஒக்கும்போது இறைவனும் புனிதர்கள் குழுமம் என்ற மாபெரும் இன்னிசைக்கு செவிமடுக்கிறார். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமடலிலே கூறுவது போல, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலும், திருப்பாடலிலே 40வது சங்கீதம் 7-8 என்ற திருப்பாடல் வார்த்தைகளையும் தனது உள்ளத்தில் வைத்திருந்தார்.
புனித லூக்கா நற்செய்தியின்படி இயேசு இவ்வுலகை விட்டு செல்லும்போது இன்னொரு திருப்பாடல் வார்த்தைகளை தனது உதடுகளால் உச்சரிக்கிறார். அதாவது, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரத்திலே 46வது வசனம். அதே திருப்பாடலிலே 31வது சங்கீதத்திலே 5வது வசனமாக என்பதை புதிய ஏற்பாட்டின் திருப்பாடலின் பயன்பாடு பின்னர் திரு அவை தந்தையர்களால் திரு அவை முழுவதும் பயன்படுத்தப்பட்டு திருப்பலி மற்றும் திருப்புகழ் மாலையின் முக்கிய கூறாக மாறியது. திரு விவிலியம் முழுவதும் இறைவனின் நன்மைத்தனத்தை சுவாசிக்கிறது என எழுதும் புனித அம்ப்ரோஸ் அவர்கள், ஆனால் அது சிறப்பான விதத்திலே இனிமையான திருப்பாடல் நூலில் காண கிடக்கிறது என மேலும் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு இடத்திலே அநேக விசுவாசமுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள், இயேசுவின் உண்மையான சீடத்துவ வாழ்விலே வாழ்கின்றவர்கள் சங்கீதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திருப்பாடல்களே அன்றாடம் அவர்களுடைய திருப்புகழ் மாலை ஜெபிப்பதிலும், இன்னும் தனிப்பட்ட முறையிலே தான் விரும்பிய நல்ல சில சங்கீதங்களை தேர்ந்தெடுத்து அதை பலமுறை எழுதி பார்த்து அதை ஜெபிப்பதாகவும், அதை தங்களுடைய வாழ்வாக்குகின்ற வகையிலே அவற்றை மனப்பாடம் செய்து அவர்கள் பலமுறை தாங்கள் பேருந்திலே செல்லும் போதோ அல்லது ஓய்வாக இருக்கின்ற போதோ வேறு எந்த ஒரு சூழல் அவர்களுக்கு வசதியாக இருக்கின்றதோ அந்த நிலைகளிலெல்லாம் அவர்கள் இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்றார்கள். திருப்பாடலை, சங்கீதத்தை அவர்கள் பாடலாக அல்லது தனிப்பட்ட வகையிலே அவர்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கின்ற பல கிறிஸ்துவர்கள், இருபால் சகோதரர்கள், இன்னும் அருட்தந்தைகள் தங்களுடைய பிரைவரி இவற்றிலெல்லாம் சொல்லுகின்ற இந்த சங்கீதங்கள், திருப்பாடல்கள் இறைவனை புகழ்கின்றதாகவும் மக்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஜபமாகவும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கின்ற ஒரு திருப்பாடலுடைய காவியமாகவும் அமைகின்றதை நாம் நினைத்து மகிழ்ச்சி அடைவோம். அதேவேளை நாம் பழங்கால பாரம்பரியத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. திருப்பாடல்களை நாம் ஜெபமாக்குவதும் அத்தியாவசியம். ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் நாம் திருப்பாடலின் ஆசிரியர்களாக மாறி அவைகளை நமதாக்கி அவைகளின் உதவியுடன் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என எழுதப்பட்டுள்ளது. திருப்பாடலோ அல்லது அவைகளின் சில வரிகளோ நம் இதயத்தை தொடுமானால் அவைகளை மீண்டும் மீண்டும் மனதிற்குள் சொல்லி அதன் துணையுடன் பகல் வேளையில் ஜெபிப்பது நல்லது. திருப்பாடல் என்பவை எல்லா காலத்திற்கும் உரிய நேரம். எந்த மனநிலையிலும் திருப்பாடல்களில் வார்த்தைகளை தேடி நாம் அவைகளை ஜெபமாக மாற்ற முடியும். ஏனைய இறைவேண்டல்கள் போல் திருப்பாடல் மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கப்படுவதால் அதன் தீவிர தன்மையை சிறிதளவு கூட இழப்பதில்லை. மாறாக அதன் பயனுறு திறன் அதிகரிக்கவே செய்கிறது. ஏனெனில் அவை ஒவ்வொரு முறை விசுவாசத்துடன் வாசிக்கப்படும் போதும் கடவுளால் தூண்டப்பட்டு கடவுளையே சுவாச பைகளாக மாற்றுகின்றன. அவைகள் சுவாசிப்பவைகளாகவும் உள்ளன. நாம் தீய செயல்கள் குறித்தோ நாம் ஆற்றிய குற்றங்களை குறித்தோ மனம் வருந்தும்போது தாவீதோடு இணைந்து நாமும், கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும் என்று திருப்பாடல் 51 முதல் வசனத்திலே இறைஞ்சுகின்றோம். இறைவனுடன் கூடிய உறுதியான தனிப்பட்ட அன்பு பிணைப்பை வெளிப்படுத்த விரும்பினால், கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன், என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது, நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. திருப்பாடல் 61 முதல் வசனம் என்ற திருப்பாடல் வரிகளையும் உரைப்போம். இந்த வார்த்தைகள் ஞாயிறு மற்றும் பெருவிழா நாட்களில் திருப்புகழை
மாலையை இணைக்கப்பட்டிருப்பதற்கு அர்த்தமில்லாமல் இல்லை. அச்சமும் மிகுந்த வேதனையும் நம்மை ஆட்கொள்ளும்போது, ஆண்டவரே என் ஆயர், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். திருப்பாடல் 23 வசனங்களாக 1-4 என்ற திருப்பாடல் வார்த்தைகள் நம் பாதுகாப்பிற்கு வரும். எனக்கு அதை தாரும், இதை தாரும் என்று வெறும் விண்ணப்பங்களாக ஜெபத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று விண்ணப்பத்தை நாம் இயேசு கற்பித்த ஜெபத்தில் உரைப்பதற்கு முன்னால், உம்முடைய திருப்பெயர் தூயதென போற்றப்படுக, உமது அரசு வருக, உமது திருவுளம் நிறைவேறுக என உரைக்கின்றோம். நமக்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தை குறைக்கும் ஒரு ஜெபத்திற்கு நம்மை திறக்க திருப்பாடல்கள் உதவுகின்றன. இறைவனுக்கு புகழுரைக்கவும் ஆசிரை வேண்டவும் நன்றி உரைக்கும் ஜெபத்தை அவை வழங்குகின்றன. அதேவேளை நாம் இறை புகழில் அனைத்து படைப்புகளுக்கான குரல் கொடுக்கவும் உதவுகின்றன. சகோதரர்கள் சகோதரிகளே, மணமகளாம் திரு அவை தன் மணமகளை நோக்கி ஜெபிக்கும் வார்த்தைகளை வழங்கிய தூய ஆவியார் அவ்வார்த்தைகள் மீண்டும் திரு அவையில் ஒலிக்க நமக்கு உதவுவதுடன் ஜூபிலி ஆண்டிற்கான தயாரிப்பான இவ்வாண்டை ஒன்றிணைத்த ஜெப இன்னிசையாக மாற்றுவாராக. இவ்வாறு தனது புதன் மறை கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், புகலிடம் தேடுவோர் உலக தினம் ஜூன் 20 அதாவது வியாழனன்று உலகிற்கு சிறப்பிக்கக்கூடிய வகையிலே அவற்றை எடுத்து கூரைத்தார். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தால் ஊக்குவிக்கப்படும் இந்நாள் அமைதியையும் பாதுகாப்பையும் வேண்டி தங்கள் இல்லங்களை நாடி வெளியேற வேண்டிய கட்டாய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள மக்களை குறித்து நம் அக்கறையுடன் கூடிய சகோதரத்துவ பார்வையை திருப்ப உதவட்டும். நம் கதவுகளை தட்டுவரை வரவேற்கவும், அவர்களை முன்னேற்றவும், உடன் செல்லவும், சமுதாயத்தில் ஒன்றிணைக்கவும் நாம் விண்ணப்பிக்கப்படுகிறோம். புகலிடம் தேடுவோரின் மனிதாபிமான நிலைகள் மேம்படுத்தப்படவும், அவர்கள் சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கப்படவும் நாடுகள் தங்கள் இயன்ற அனைத்தையும் ஆற்ற வேண்டும் என வேண்டுகிறேன். இவ்வாறு புகலிடம் தேடுவோருக்கான தன் விண்ணப்பத்தை சிறப்பான வகையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக் ஆசிரை வழங்க அவர் திருவுளம் கொண்ட நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்திகளாக இருக்கின்றது. சமீபத்திலே நடந்த G7 மாநாட்டினுடைய ஒரு நிகழ்வையும் நாம் சிறப்பாக எவ்வாறு திருத்தந்தையை உலக தலைவர்கள் சந்தித்தார்கள் என்பதை நாம் இதை சற்று கவனிப்போம். ஆப்பிரிக்காவிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தாமல் மத்திய கிழக்கின் போர் சூழல் மற்றும் புலம்பெயர்தல் தொடர்பான பிரச்சனைகளை குறித்து G7 கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. இந்த ஒரு கூட்டமானது இத்தாலியிலே ரோம் நகரிலே நடைபெற்றதால் அங்கே திருத்தந்தை சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டதை நாம் நினைவில் கொள்வோம். ஜூன் மாதம் 13-15 முடிய தெற்கு இத்தாலியே நடைபெற்ற வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் இணைந்து உருவாக்கிய G7 அமைப்பின் உச்சி மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதில் பங்கேற்று பல்வேறு நாட்டு தலைவர்களை நேரில் சந்திக்க உரையாடினார். தன்னுடைய உரைக்கு முன் சர்வதேச நிதி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர், உக்ரைன் மற்றும் பிரான்ஸ் அரசு தலைவர்கள், கனடாவின் பிரதமர் ஆகியோரை சந்தித்த திருத்தந்தை அவர்கள்
தன் உரைக்கு பின்பு இந்திய பிரதமர், அமெரிக்க பிரதமர் இவர்களையும் சந்தித்து சனிக்கிழமையோடு முடிவடையும் இவ்வுச்சி மாநாட்டில் ஆப்பிரிக்காவிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தல் குறித்தும், மேலும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் சூழல் மற்றும் புலம்பெயர்தல் தொடர்பான பிரச்சனைகளை குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இவ்வமைப்பில் இத்தாலி, அமெரிக்கா, கனடா, ஜப்பான், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய உறுப்பினர்களாக உள்ளனர். இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனியால் அழைக்கப்பட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் G7 அல்லாத உறுப்பு நாடுகள் பல கலந்து கொள்ள வழங்கப்பட்டிருக்கும் அமர்வில் செயற்கை நுண்ணுறிவு மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து உரையாற்றினார். G7 உச்சி மாநாட்டில் திருத்தந்தை ஒருவர் உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும். இந்த சிறப்பு நிகழ்விலே திருத்தந்தை அவர்கள் உலக தலைவரிடம் கேட்டுக்கொண்டது என்னவென்றால், போர்க்கருவிகளை வைத்துக்கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்காதீர்கள். ஒருவர் வாழ வேண்டுமா அல்லது இறக்க வேண்டுமா, வாழ்வா சாவா என்பதை நீங்கள் தயாரித்த போர்க்கருவிகள், the weapons should not decide one's life and death என்று மிக ஆழமான ஒரு கருத்தை இந்த தலைவர்களுக்கு தெரிவித்தார். Your political alliance or political vengeance should not be a scene for the common people. எனவே நாட்டுக்கு நாடு ஏற்படுகின்ற போர்களும் சண்டைகளும் தீவிரவாதங்களும் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும். எனவே போர்க்கருவிகள் தயாரிப்பதை நீங்கள் குறைக்க வேண்டும். அதை வைத்து வர்த்தகம் செய்வது சரியானது அல்ல. எனவே ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டில் உள்ள பல காரியங்களை நீங்கள் மக்கள் சார்ந்ததாக பணி செய்ய வேண்டும். அதற்காக மக்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நீங்கள் மக்களை ஏமாற்றுகின்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் பல நிகழ்வுகளையும் இணைத்து திருத்தந்தை சிறப்பான ஒரு வகையிலே இந்த மாநாட்டினுடைய ஒரு நிகழ்வை தன்னுடைய சொற்பொழிவு மூலம் விளக்கியதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே திருத்தந்தை அவர்கள் ஒரு ஆன்மீகவாதியாகவும் உலக தலைவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற ஒரு இடமாக ரோமை நகர் அமைந்தது நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே திருத்தந்தையினுடைய பேரும் புகழும் வெறுமனே உலகை சார்ந்த ஒரு வல்லரசுக்கான நிகழ்வாக அல்லாமல் விண்ணகத்தை சார்ந்த ஒரு மாபெரும் மனிதர், இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்தந்தை, காலமெல்லாம் 2000 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய முதன்மையானவர், இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருந்து செயல்படுகின்றார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு அம்சமாக இது அமைந்திருப்பதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். திருத்தந்தை தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் பெற்றவராக, மக்களுக்கு நல்வழி காட்டுகின்றவராக செயல்படுவதை நினைத்து அவருடைய உடல் உள்ள நலனுக்காக 87 வயதிலும் அவருடைய புன்செரிப்பு, உலக தலைவர்களை பார்த்து அவர் ஸ்மைல் செய்தார். அந்த மகிழ்ச்சி எல்லா தலைவர்கள் மத்தியிலும் ஒரு பேரின்பத்தை, மகிழ்ச்சியை தந்து அவர்கள் அனைவரையும் இறைவனுடைய ஆசீரோடு தங்களுடைய நாடுகளை வழிநடத்த கேட்டுக்கொண்டதனுடைய ஒரு மகிழ்ச்சியை நாமும் பகிர்ந்து கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் பெரும் தலைவராக திருத்தந்தை விளங்குகின்றார் என்பதை அறிந்து கொள்வோம். ஒரு சில பிரிவினைவாதர்கள் இந்த மாநாட்டிற்கு அவர் சென்றிருக்கக்கூடாது என்று விமர்சிப்பதும், அவர் நின்று இதை எடுத்து சொல்ல இவரை விட வேறொரு நிச்சயமாக வர முடியாது. எனவே தவறான இந்த கமெண்ட்ஸ் போடுகின்றவர்கள் எல்லாம் திருத்தந்தைக்குரிய மரியாதை, அவருக்குரிய வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது அறிந்து கொள்ள வேண்டியது. சாதாரண மக்கள் மத்தியிலே இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அவர் ஒரு ஆன்மீகவாதி, மத தலைவர் என்று மட்டுமல்ல, உலக மக்களுக்கே
வாழ்வினுடைய வெளிச்சத்தை கொடுக்கின்றவர். எனவே அவர் இறை பிரசன்னத்தை மக்கள் மத்தியிலே கொடுக்கின்றவர். வெளிவேடம் செய்து தியானம் செய்கின்ற மற்ற தலைவர்களை போன்று இவருடைய நடிப்பு வாழ்க்கை கிடையாது. ஒரே இறைவன், அனைவரையும் அரவணைக்கின்றவர். அந்த இறைவனுடைய பிரதிபலிப்பாக திருத்தந்தை விளங்குகின்றார். எனவே தப்பறையான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பி தேவையில்லாத சில தவறுகளை நாமே இழைக்கக்கூடாது. எனவே ஆண்டவருடைய அருளிலே திருத்தந்தை சிறப்பு மிக்கவராக தன்னுடைய புனிதத்தையும் தூய்மையையும் நாடுகின்றவர் என்பதை நாம் மனதில் கொண்டு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் இளம் துடிப்போடு அவர் கொடுக்கின்ற அந்த செய்திகளை மனதில் ஏற்போம். வரவிருக்கின்ற இந்த மாமன்றம் 2024 ஜெப ஆண்டாக 25 ஒரு சிறப்பை கொண்டாட அனைத்து கருதினாள்கள், ஆயர்கள், குருக்கள், துறவியர் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவின் விசுவாசிகளோடு பயணிக்கின்ற ஒரு மாபெரும் இந்த திட்டத்திற்கு தூய ஆவியானவர் செயல்படுகின்றார் என்பதை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இந்த ஜெப ஆண்டிலே அத்தகைய ஒரு கருத்துக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக திருவழிபாட்டினுடைய நிகழ்வுகள். கடந்த வாரம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தினுடைய 11ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினோம். அதைத் தொடர்ந்து நாம் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி புனித அலோசியஸ் கொன்சாகா துறவியினுடைய நினைவு நாளை கொண்டாடினோம். நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே புனித அலோசியஸ் கொன்சாகாவை பாதுகாவலராக கொண்டு செயல்படுகின்ற கொன்சாகா அருட்சகோதிகளை நாம் நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பான வகையிலே பல்வேறு பங்குகளிலும் அவர்கள் பணி செய்கின்றார்கள். மருத்துவ பணி, கல்வி பணி, இன்னும் சமூக பணி என்று இங்கு மட்டுமல்லாமல் பல நாடுகளிலும் அவர்கள் அழைக்கப்பட்டு அங்கே சிறப்பான பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து அருட்சகோதிகளையும் தலைமை தாங்குகின்ற தலைமை சகோதரி, இன்னும் ஆலோசகர்கள் அனைவரும் எல்லா சகோதரிகளையும் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை கவனித்து அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக அவர்கள் சிறந்த வகையிலே பெருந்தன்மையோடு பாடுபடுவதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். சரியான பாதையிலே அவர்கள் வழிநடத்தப்பட தூய ஆவியானவர் அவர்களை வழிநடத்தவும், புனித அலோசியஸ் கொன்சா அவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கவும், பேராயருடைய அரவணைப்போடு அவர் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த அருட்சகோதிகளும் உடனிருந்து செயல்பட்டு மக்களை மேன்மைப்படுத்தவும், மனித நேயத்தை வளர்க்கின்ற அன்பு சகோதரிகளாக ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒவ்வொரு பங்கிலும் செயல்பட அவர்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி அவர்களுக்கு நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அதோடு நேற்றைய நாளிலே 22ஆம் தேதி சனிக்கிழமை புனிதரான பவுலினுஸ் நோலா ஆயரும், புனித ஜான் ஃபிஷர் ஆயரும், மறைசாட்சியர் புனித தாமஸ் மோர் மறைசாட்சியருடைய நினைவு நாளையும் நாம் கொண்டாடினோம். ஒவ்வொருவரும் அந்தந்த காலத்திற்கேற்ப சிறந்த வகையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சி பகன்ற மறைசாட்சிகளாக வாழ்ந்த ஒரு நிலையை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நாம் நன்றி கூறுவோம். இன்றைய நாளிலே பொது காலத்தினுடைய 12ஆம் ஞாயிறு நாம் கொண்டாடுகின்றோம். சிறப்பான வகையிலே நாம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். கடந்த வாரம் ஃபாதர்ஸ் டே, இது உலக தந்தையர்கள் தினமாக கொண்டாடப்பட்டது. அதிலே பல விமர்சனங்கள், பல புகழ்ச்சிகள் வந்தது. தந்தையர்கள் குடும்பத்திற்கு தலைவராக இருக்கின்றவர்கள், அதே போன்று பங்குக்கு தலைவர்களாக அருட்தந்தையர்கள் இருக்கின்றார்கள். எனவே இறை மக்களுக்கும் அவர் ஒரு தந்தையாக இருந்து நல்ல ஆயனாக செயல்படுகின்றவர். மறை மாவட்டத்திற்கும் உயர் மறை மாவட்டத்திற்கும் பேராயர்களும் ஆயர்களும் இருக்கின்றார்கள் என்ற நிலையிலே அனைத்தையும் தந்தைகள் தினமாக கொண்டாடி அவர்களுக்கு வேண்டிய உடல் உள்ள சுகம் தந்து ஆசீர்வதிக்க நாம் இறைவனிடம் மன்றாடியதையும் நினைவில் கொண்டு தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற புனித சூசையப்பருடைய தலைமையத்துவம் என்றும் விளங்க நாம் மன்றாடுவோம். இறுதியாக
நம்முடைய லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பெரும்பாடு நற்செய்தி அறிவிக்க என்ற நிலையிலே பலவிதமான நிகழ்வுகள் பல வகையிலும் இன்று பல முன்னேற்றம் கண்டிருக்கின்றது. நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு பாதையிலே நடத்தி செல்லுகின்ற நிர்வாகிகள், அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களையும் நான் நினைத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். சமீபத்திலே அந்த ஊடகத்திலே பணி செய்து கொண்டிருந்த திரு ஜான் டிசோசா ஆரோக்கியராஜ், பலரும் அவருடைய இரக்க சடங்கை நீங்கள் கண்டீர்கள். சிறந்த ஒரு மாமனிதராக தன்னுடைய 39 வயதுக்குள் பலருடைய உள்ளங்களிலே அவர் நல்ல இடம் பெற்றவர். பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், லூர்தஸ் கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு நிர்வாகத்தன்மையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தார் என்பதை அவர் குறுகிய காலத்திலேயே, அவர் பணி செய்த அத்தனை ஆண்டுகளிலேயே அவர் என்னவென்று எல்லாருக்கும் தெரிய வைத்து விட்டார். இறைவனுடைய அழைப்பு வேறு விதமாக இருந்தது. உடல் நோயினால் அவர் வேதனைப்பட்டாலும் ஆண்டவருடைய இரக்க பெருக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள நிறைவான ஒரு வாழ்வை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதற்கு நாம் அனைவரும் அதற்கான சான்று பகருகின்றோம். எனவே அந்த வகையிலே அவருக்கு விண்ணக வாழ்வை இறைவன் தந்து ஆசீர்வதிக்கவும் அவருக்காக நாம் வேண்டுவோம். தொடர்ந்து அவருடைய அந்த தூண்டுதல், உற்சாகம், வேலையினுடைய பலுவிலே அவர் முழு கவனம், இதெல்லாம் நமக்கும் நம்முடைய வாழ்விலே கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அமைய அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய நினைவாக நம்முடைய காரியங்களையும் நாம் நன்றாக செய்ய கற்றுக்கொள்வோம். இறுதியாக வி பெனடிகா நெல் நோமே del Padre, del Figlio, dello Spirito Santo. ஆமென்.